வணக்கம். பேச்சுரிமை சேனலுடைய இன்னொரு எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து பேச்சுரிமை சேனலில் இணைந்திருங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற விஷயம், கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர்களை கடந்த ஒரு வாரம் 10 நாட்களில் ரஷ்ய இராணுவம் பிடித்திருக்கிறது. உக்ரைனில் தன்னுடைய கையிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். சாசிபியார் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் விழுந்து விட்டன. கார்கிவ் நகரத்தினுடைய வாசலிலே வந்து ரஷ்ய இராணுவம் உள்ளே முன்னேறி கொண்டிருக்கிறது. உக்ரைனியர்கள் நிறைய கிராமங்களை கைவிட்டு கார்கிவுக்கு வந்தாங்க. இப்பொழுது கார்கிவையும் கைவிட்டு உக்ரைன் இராணுவம் வெளியேறி கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் ஏராளமாக கார்கிவ் பிராந்தியத்தை விட்டு, அதாவது கார்கிவ் பிராந்தியம்னு தான் சொல்லலாம், கார்கிவ் நகரம் என்பது இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. கார்கிவனுடைய அந்த மாவட்ட பகுதியை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். புயல் வேகத்தில் வெளியேறி கொண்டிருக்கிறது உக்ரைனிய இராணுவம். தாக்கு பிடிக்க முடியவில்லை. என்ன நடந்தது ஆக்சுவலா? என்ன நடக்குது? ரஷ்யாவுக்கு எப்படி நிலைமை சாதகமாக மாறியது என்பதை பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழக்கு பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் எடுத்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால். இப்போ இந்த விஷயம் வந்து அமெரிக்கா நிறைய ஆயுதங்களை கொடுத்தார்கள். அதில் குறிப்பாக ACCAMLங்கிற ஒரு மிசைல், அந்த ஏவுகணை பொடி பொடியாக சாம்பலாக நொறுக்கிவிட்டது ரஷ்யா. அமெரிக்காவினுடைய எல்லா ஆயுதங்களையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லியோபார்ட் டேங்குகளை கைப்பற்றி விட்டார்கள். நிறைய டேங்குகளை கைப்பற்றி கொண்டாந்து இங்கே மாஸ்கோவில் கண்காட்சி நடத்துகிறாங்க. அதுபோல ஆயுத பற்றாக்குறையிலே திணறிக் கொண்டிருக்கிறது உக்ரைன். சாதாரணமான புல்லட் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்துகிற ரவை, மெஷின் கன்னில் போடுற பெரிய சைஸ் ரவைகள், பீரங்கியிலே போடக்கூடிய பவுண்டர்கள், 17 பவுண்டர் 18 பவுண்டர், இந்த ஆர்டிலரிஸ் தான் எதிர்த்த தரப்பினுடைய, அதாவது ரஷ்யாவினுடைய டேங்குகளை அழிக்கக்கூடியவை. அதே போல டேங்குகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஷெல்கள், இவற்றுக்கெல்லாம் ஆயுதம், அந்த துப்பாக்கி குண்டுகள், இந்த குண்டுகள் பற்றாக்குறையாக தடுமாறுகிறார்கள். நிறைய இராணுவத்தினர், நிறைய பேர் லீவில் போனவங்க, அதில் போனவங்க, இதில் போனவங்க, உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டாங்க. ஆள் பற்றாக்குறை இப்படி தடுமாறி கொண்டிருக்கிறது உக்ரைனர் இராணுவம். என்ன நடந்தது? ஏன் அதாவது இந்த சீன அதிபர் ஜின்பிங்கை சந்திப்பதற்கு புட்டின் அவசரமாக 2வது தடவை வந்திருக்கிறார் என்றால் இங்கே தான் நாம் பார்க்கணும். அதாவது நாம் இப்போ லியோபார்ட் டேங்க் ஒன்று கொடுக்குறான்னா, ஜெர்மனி அதனுடைய ஒரிஜினல் உள்ளுக்கு போடுற குண்டு ஷெல்லு வந்து 1 லட்சம் ரூபாய் வரும். அதையே அந்த டயக்ராமை திருடி கொண்டு வைத்து விற்றுருவானுங்க. சீனாவிலையும் தைவான்லையும் கொரியா, இங்கே எல்லாம் இந்த திருட்டு கம்பெனிகள்கிட்ட விற்றுருவாங்க. இவங்க அங்கே நிறைய நூற்றுக்கணக்கான கம்பெனிகள் இருக்காங்க. அந்த கம்பெனிகள் அந்த குண்டுகளை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு தயாரித்து தருவாங்க. அது 20,000, 10,000, 20,000 ரூபாய்க்குள்ளே வரும். இந்த மாதிரி நிறைய புல்லட் ரவைகள் தயாரிக்கிற கம்பெனிகள், இவற்றையெல்லாம் ரஷ்ய உளவுத்துறை மிக அற்புதமாக போய் இயங்கி இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் முன்பணத்தை பெரிதாக கொடுத்து, நீ யாருக்கும் வைக்கக்கூடாது, நான் வாங்கிக்கிறேன், தயாரித்து அடுக்கி வை, என்கிட்ட கொடு. உக்ரைன் எந்தெந்த ஆயுதங்களை மிக ஸ்பெஷலாக பயன்படுத்துகிறார்களோ அந்த ஆயுதங்களுக்கு தேவைப்படுகின்ற ஸ்பேர் பார்ட்ஸ், ரவைகள், இவற்றையெல்லாம் நீ எனக்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் லாக் பண்ணிவிட்டது ரஷ்யா. அதனால் இந்த ஆயுத பற்றாக்குறை குறைவு. இந்த ஒரிஜினல் வாங்க போனால் ஒரு குண்டு லியோபார்ட்டுக்கு போடுறது 1 லட்சம் ரூபா ஆகும். ஜெர்மனி ஒரிஜினல் விலையை கொடுத்தா தான் அவன் கொடுப்பான். ஐரோப்பியன் எப்போவுமே நேட்டோ அது இதுன்னு அமெரிக்கா சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுவார்கள். ஆனால் பொருள்கள் வாங்குவதற்கு வந்தால் அவன் விட்டு கொடுக்க மாட்டான், விலையில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல இப்படி இதையெல்லாம் லாக் பண்ணிட்டாங்களா? அமெரிக்காவில் தயாரிக்கலாம்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய தயாரிப்பு செலவு மிகப்பெரிய அளவில் போய் இருக்கிறது. அது போக அமெரிக்காவுக்கு எழுந்திருக்கின்ற மிகப்பெரிய சந்தேகம், இந்த நாம் கொடுக்குற ஆயுதங்களை நம்முடைய மிகச்சிறந்த ஏவுகணை ACAML, இது அழிக்க முடியாத மிகச்சிறந்த தாக்குதல் இது. இதை எப்படி அவங்க பிடிச்சாங்க? லியோபார்ட் டேங்குகளை எப்படி இவங்க பிடிச்சிட்டு போய் கண்காட்சி நடத்துகிற ரஷ்யா? என்ன நடக்குது உக்ரைன்லனா? இன்றைக்கு தான் செய்தி வந்திருக்கிறது. உக்ரைன் அவங்க என்றைக்குமே திருந்த மாட்டாங்க. பழைய கசாக் கைவரிசையை அவர்கள் காட்டுகிறார்கள். கசாக்குகளுக்கு எப்பவுமே நீங்கள் இப்போதான் நகரமாக இருக்கிறாங்க, அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த ஜீன்
திருடி தின்னவனுக்கு சும்மா என்ன திருட்டு மாங்காதுன்னா தயார் ருசிக்கும். இந்த காசுக்கள் டான் காசுக்கள் பழைய காலத்தை அவர்களுடைய பாரம்பரியம் என்னன்னா, திடீர்னு குதிரைகளில் சென்று வளைவு கத்திகளோடும் மட்ட குதிரைகளிலும் பயணம் செய்து உச்சிக்குடுமியும் ஒரு சிறிய தாடி, உச்சிக்குடுமி, உடைவாள், கசாக் உடைவாள், வில் அம்பு, ஒரு துப்பாக்கி, இதுதான் அவங்களுடைய பொருள். டென்ட்டில் தான் குடியிருப்பாங்க. திடீர் என்று ஸ்டெப்பி புல்வெளிகளுக்குள்ளே படையெடுத்து போலந்தினுடைய கால்நடைகளை பிடித்து வருவார்கள். போலந்தினுடைய பண்ணை வீடுகளுக்கு படையெடுத்து கொள்ளையடிப்பார்கள், தீ வைப்பார்கள். இவர்கள் தான் உக்ரைனிய கசாக்குகள். ஆகவே இப்போது அமெரிக்கா வலிய சென்று இந்த ஆயுதங்களை எல்லாம் கொடுக்கும்போது கிடைச்சதுடா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர், அதாவது ரஷ்யர்களும் உக்ரைனியர்களும் கலந்துட்டாங்க ரொம்ப. அதில் அந்த பழைய சோவியத் ஒன்றியத்தில் பெண் கொடுத்து பெண் எடுத்து லவ் மேரேஜ் இதெல்லாம் நடந்து ரஷ்யனும் உக்ரைனிய கொசாக்குகளும் கலந்துட்டாங்க. எவன் உளவாளி, எவன் நல்லவன், எவன் கெட்டவன்னா இங்கே ஜெலன்ஸ்கியால கண்டுபிடிக்க முடியல. அதனால் உளவு தகவல் மிக சரியாக போய் சேர்க்கிறது. லியோபோர்ட் டேங்குகளை அப்படியே புதுசாக போய் ஓட்டி சுடுறான்னு கொடுத்தா அவன் அப்படியே கொண்டு போய் நல்ல விலைக்கு ரஷ்யாவிட்ட விற்றுட்டு போயிடுறானுங்க. லேசாக சேதமாகிறது மாதிரி சேதமாயிருச்சுன்னா அப்படியே கைவிட்டுட்டான். நீங்கள் இப்போ தான் தகவல் தொடர்பு நிறைய இருக்குல்ல, அதனால இந்த டேங்க் இங்கே நிற்கிது ஓடிக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு போயிடுறானுங்க. இன்னும் நிறைய இந்த ஆயுதங்களுடைய மாதிரிகள், வரைபடங்கள், இந்த ஏசிஏஎம்எல் அந்த ஏவுகணையினுடைய மாதிரிகள், அந்த ஏவுகணையை உன்னதை தூக்கி கொடுத்தா முடிஞ்சில்ல. இந்த மாதிரி அமெரிக்கா கொடுக்கிற மிகச்சிறந்த ஆகச்சிறந்த இந்த ஏவுகணைகள் மாதிரிகள் இவற்றையெல்லாம் வாரி வழங்கி பணத்தை பார்த்துட்டாங்க உக்ரைனிய கசாக்குகள். உக்ரைனில் இருக்கிற டாப் அஃபிஷியல்ஸ் இவங்க எல்லாம் யாருமே யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. இதை இப்போதுதான் அமெரிக்கா மிகப்பெரிய சந்தேகப்பட்டு ஏன் இந்த தர்றேன்னு சொல்றான்னா, கொடுக்கறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. துப்பாக்கி ரவைகளை கூட கொடுத்துடலாம், பவுண்டர்களை கூட கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஏவுகணைகள், இந்த லியோபார்ட் டேங்க் மாதிரி, ஆப்ரஹாம் டேங்க், இவைகளை கொடுப்பது, அட்வான்ஸ்டு மெட்டீரியலை கொடுக்கறதுல அமெரிக்கா ஒரு தடவைக்கு 100 தடவை சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் இந்த வரைபடங்கள், இந்த ஆயுதங்களுடைய கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட், இது எப்படி இயங்குது, இதனுடைய சேட்டலைட் நேவிகேஷன் எப்படி, இதனுடைய ரேடார் மூளை எப்படிங்கிறதெல்லாம் ரஷ்யன் பிரித்து போட்டு இதை எப்படி அடிக்கலாம்ங்கிறத உடனடியாக அதற்கு எதிர் ஆயுதம் ஒன்று செய்து பொடியாக சாம்பலாக்கிறாங்க. இதுதான் இங்கே இந்த போர் முனையிலே, உக்ரைனிய போர் முனையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையினால தான் அமெரிக்கா தயங்குகிறது, நேட்டோ நாடுகள் தயங்குகிறார்கள். கிட்டத்தட்ட அவர்களுடைய லோக்கல் ஆயுதங்கள், தரைப்படைக்கு தேவைப்படுகிற அத்தனை ஆயுதங்களுடைய ப்ளூ பிரிண்ட், அத்தனை ஆயுதங்களுடைய வரைபடங்கள், அத்தனை ஆயுதங்களுடைய கம்ப்ளீட் ரகசிய காப்பீடு எல்லாமே ரஷ்யனுக்கு தெரிந்து போய்விட்டது. கையை பிசைந்து கொண்டு நிற்கிறார்கள். அமெரிக்காவுடைய கண்ணெதிரே அந்த ஆயுதங்களை எல்லாம் உடைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறது ரஷ்ய ராணுவம். ஆகவே இனிமேலும் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. அதே சமயம் உக்ரைனை கைவிட்டு விடலாமா, அல்லது இன்னும் ஒரு ஆப்பிரிக்கன் ஸ்டேட் மாதிரி மாற்றி ஒரு கொரில்லா தாக்குதல் மாதிரி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருங்க, காலம் மாறும் என்று எதிர்பார்ப்பதா? உக்ரைனை வெற்றி கொள்வது, ரஷ்யாவை வெற்றி கொள்வது அல்லது வெற்றி கொள்வது என்று முடியாது என்பது தெரிந்துவிட்டது. தற்காத்து கொள்வதற்காவது ஆயுதங்கள் கொடுக்கலாம் என்றால் அதையும் மிகப்பெரிய அளவில் திருட்டுத்தனமாக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இது அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு புதை குழியிலே ரஷ்ய அந்த சதுப்பு நிலத்திலே காலை வைத்து மாட்டிக்கொண்டது. ரஷ்யாவில் நிறைய புதை மணல்கள், புதை குழிகள் அதிகம். அதிலே காலை வைத்து அவர்கள் ஐரோப்பியர்கள் மாட்டிக்கொண்டார்கள். நன்றாற்றலும் தவறுண்டாம் அவரவர் பண்பறிந்தாற்றாக்கடை. ஆகவே இவங்க எப்படியும் யுக்ரைனியர்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த பிரைபரி, இந்த ஆயுதங்களை விற்பது, அப்படியே கொண்டு போய் தூக்கி கொண்டு இது ரஷ்யாவிட்ட கொடுத்துட்டு பணத்தை எண்ணுவது என்றெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ரஷ்யாவுடைய உளவுத்துறை அபாரமாக செயல்படுகிறது. கிழக்கு நாடுகள் முழுவதும், ஆசிய நாடுகள் முழுவதையும் தன்னுடைய ஆதரவு நாடுகளாக மாற்றிவிட்டது. ஈரானிலிருந்தும் உக்ரைன் வாங்க முடியாது. ஈரான் மிகப்பெரிய ஆயுத தயாரிப்பாளர், இந்த மாதிரி சில்லறை ஆயுதங்கள் சைனாவிலிருந்து வாங்க முடியாது. அந்த கம்பெனிகளை லாக் பண்ணிட்டாங்க ரஷ்யா. இப்படி பிரேசில் தயாரிக்கிறாங்க, அர்ஜென்டினா தயாரிக்கிறாங்க. இங்கேருந்து வர்றது அங்கேயும் போயிருக்காங்க ரஷ்ய உளவு ஏஜென்ட்டுகள். அங்கேயெல்லாம் வெனிசுலா அந்த இதெல்லாம் வைத்து அவர்கள், வெனிசுலாவெல்லாம் ரஷ்யாவிற்கு ஆதரவான நாடு.
ஆப்பிரிக்க நாடுகளிலே குறிப்பிட்ட சில நாடுகளை கையிலே கொண்டு வந்து விட்டார்கள். இப்போது இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. உக்ரைனுக்கு ஆயுத பற்றாக்குறை, மேன் பவர் பற்றாக்குறை, அதுபோக ரஷ்ய உளவுத்துறைக்கு உளவு செல்லுகின்ற உக்ரைனிய இராணுவ அதிகாரிகள். இதனால் மிகப்பெரிய சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கின்றன நேட்டோவும் அமெரிக்காவும். இப்போது ரஷ்யா ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கான ஒரு தூதை அனுப்பியிருக்கிறது. பார்க்கலாம். யுத்தம் நின்றால், உயிரிழப்புகள் நின்றால் அனைவருக்குமே சந்தோஷம். இந்த உலகம் அமைதியாக நடைபோட வேண்டும், யுத்தம் நிற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால். நன்றி, வணக்கம்.